அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? பில்டிங் கான்ட்ராக்டர்கள் அத்தனையுமே அரசு கான்ட்ராக்டர்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இதுவரை போட்டு விற்க முடியாதவர்கள் இந்த வாரங்களில் கண்டிப்பாக விற்க முடியும். இதுவரை லோன் அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்கவில்லை என்ற காலத்தில் இப்பொழுது பணம் கிடைக்கும், லோன் கிடைக்கும். குறிப்பாக எல்ஐசி பாலிசி எடுத்தவர்களுக்கு பாலிசி கிடைக்கும் அல்லது பாலிசிகள் அதிகமாக எடுப்பார்கள். அதே நேரத்தில் பண்ணையார்கள் பண்ணை தொழில் சிறப்பாக இருக்கும். குறிப்பு, தென்னை மரமும் சவுக்கு மரமும் அல்லது தேக்க மரமும் தங்களுடைய வியாபாரத்தில், அதாவது மர வியாபாரிகள் தச்சர்கள் செமையாக இருப்பார்கள். இந்த வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அரசு மட்டுமல்ல, உங்களுடைய நிர்வாக திறன் மட்டுமல்ல, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற திறமைசாலி என்ற ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். மேஷ ராசிக்கு பட்டங்களும் பதக்கங்களும் கண்டிப்பாக உண்டு. விவசாய நிலத்திலும் அதுபோல போலீஸ் காவல்துறையிலும் நல்ல பெயர் உண்டு, அடக்குமுறை உண்டு. போலீஸ் வந்ததுப்பா, ஒரு பிரச்சனை நல்லா கையாண்டதுப்பா, அது போல மேச ராசிக்கு நிர்வாக திறன் கூடுதல் பொறுப்பு உண்டு. ஆனால் எவ்வளவுதான் நம்ம உழைத்து வந்தாலும் உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள் உள்ள புரிதல் மட்டும் சற்று குறைவாக இருக்கும். மேஷ ராசிக்கு கணவன் மனைவி உறவுகள் புரிதலில் குறை உண்டு. 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன கணவன் 10 மணிக்கு வர, இந்த மனைவி ஏக்கத்தோடு இருப்பாள் புருஷனுக்காக. அதே போல மனைவிக்காக கணவன் ஆசையாக வாங்கி வைத்திருந்த பழங்களும் காய்களும் பூக்களும் 10 மணிக்கு வந்தால் என்ன பண்ணும்? வாடி வதங்கிவிடும். ஆனால் கால சூழலில் கணவன் மனைவி உறவுகளுக்கு மட்டும் மேசராசி இந்த வாரம் கடுமையாக இருக்கும். ஆதலால் என்ன பண்ணுறதுப்பா, நான் போயிட்ட வேலைக்கு, அவங்க நல்லா இருக்கணும், சரி கொஞ்ச நாள் நம்ம தியாகம் கோச்சிக்காத அப்படின்னு சமாதானத்தோடு செல்லுங்கள். மீதி அத்தனையும் சிறப்பாக இருக்கும். ஆக மேசம் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் சற்று கவனமுடன் இருங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். ஆக குறைவொன்றும் இல்லை. ஆதலால் வாய்ப்பு இருந்தால் திருப்பதிக்கு சென்று வருவதற்கும் மலை உச்சிக்கு சென்றுவதற்கும் இப்பொழுது இந்த வாரம் சென்று வாருங்கள். மன மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் மங்களங்கள் நிறைந்து நிற்கும். நன்றிகளும் நமஸ்காரங்களும். மேஷ ராசி மற்றொரு கூடுதல் சிறப்பு, இதுவரை அரசாங்க தேர்வுகளில் எழுதியவர்களுக்கு வெற்றி உண்டு. அல்லது எழுத முடியாம வயது வராதவர்கள் இப்பொழுது அந்த வாய்ப்பு வரும். இந்த வாரம் அரசு தேர்வுக்கு அதிகமாக ஊக்கமாக படிப்பீர்கள். அல்லது அரசு தன்மையின் வேலையினுடைய தன்மை உணர்ந்து, இதுவரை பிரைவேட்ல போலாம்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இல்லை, நம்ம அரசாங்க தேர்வு எழுதுவோம், நம்மளால முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். மேஷராசி இந்த வாரம் நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கை பாவமாக, நம்பிக்கை ராசியாக ஏற்படுத்தும். ஆக மேஷம் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு நலம் நாளும் நடக்கும். நன்றி, நமஸ்காரம்.